அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மூக்கு பகுதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், ஹே ஃபீவர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். இது சீசனல் டிசீஸ், பருவகால மாற்றங்களில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அறிகுறிகள் இருக்குன்னா, மூக்கில் நீர் வடியும், கண்ணில் நீர் வடியும், அப்புறம் தொண்டையில் பிரச்சனை, அரிப்பு இருக்கும், தொண்டையில் கரகரப்பு இருக்கும். சரிங்களா? அதே போல் தும்மல், மூக்கடைப்பு, இது எல்லாமே ஏற்படும். கண்ணில் எரிச்சல் இருக்கும், கண் சிவந்து போயிடும். ஸோ இப்போ இதுதான் இதனுடைய அறிகுறி. இப்போ இந்த சூழ்நிலை எந்தெந்த நிலைகளில் நமக்கு வருவதற்கு காரணமாக அமைகிறது? என்னென்ன காரணங்கள்னால், பருவ காலங்கள், இந்த பூ பூக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகரந்த தூள் இருக்குது இல்லையா, அந்த மகரந்த தூளை நீங்கள் வந்து நம்ம மூக்கில் அப்படி போயிட்டு அப்படி கிச்சு கிச்சு பண்ணிட்டு போயிடும் அது. அப்புறம் இந்த டஸ்ட் அலர்ஜி, கெமிக்கல் அலர்ஜி, அடுத்து எங்கேயாவது ஒரு இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு, ஹை ஸ்மெல்லு, இது எல்லாமே அடிப்படை காரணமாக இருக்குது. அப்புறம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன, டவலு, பெட்ஷீட்ஸு, இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, ஸ்க்ரீனு இருக்கக்கூடிய டஸ்ட்டு, நம்ம வாசல்களில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, இது அத்தனையுமே இந்த மூக்கு பகுதியில் அந்த பிரச்சனையை உருவாக்கி நமக்கு தும்மலாகவும், நீர் வடிதலாகவும், கண் எரிச்சலாகவும், அதாவது ஒரு பயங்கர ஒரு இரிட்டேஷனான நிலையை உருவாக்கிவிடும். இப்படிப்பட்ட இதுக்கு தான் ஹே ஃபீவர் அப்படின்னு பேர், அலர்ஜிக் நோஸ் அப்படின்னு பேர். இதற்கு அற்புதமான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்குது. பல்செட்லா, லியம்சிப்பா, சபாடில்லா போன்ற பல மருந்துகள் இந்த ஹோமியோபதியில் இருக்குது. நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவர்களிடம் இது பற்றின உங்கள் பிரச்சனையை பற்றி சொன்னீங்கன்னா, நிச்சயம் அந்த சீசன் டைமில் கூட நீங்கள் இதே போன்ற சூழ்நிலையை அணுகினாலும் அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் மீண்டும் அந்த இது போன்ற ஹே ஃபீவரோ இதோ வராமல் தடுக்கப்படுவீர்கள். ப்ரிவென்ஷனாக உங்களுக்கு இது கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி, இந்த வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.